கண்டிப்பா வரணும். எந்த பொம்பளைக்கு எந்த பிள்ளைங்களுக்கு அந்த கொடுமை நடக்கவே கூடாது. சுதந்திரமா இருக்கணும். எவன் வந்தாலும் பக்கத்துல வந்து ஓடணும். துரத்தணும் அவரு. அதுக்கு அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. நன்றி நன்றி சொல்றாரு. ஆண்கள் மத்தியில் உண்மையாவே அதுக்கு வரவேற்பு இருக்காண்ணா? இருக்கு. உங்களுக்கு அந்த மது பழக்கம் இருக்காண்ணா இல்ல இல்லாதனால அதை சொல்றீங்க? இங்க வந்து மது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க பண்றது விஜய் செஞ்சது ரொம்ப ரொம்ப நிறைய லேடிஸுங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இது. ஆனால் என்னன்னா இந்த ஆம்பளைங்க வந்து அமங்கலம் பண்ணுவாங்க. அது மட்டும் கண்டிப்பாக தெரியும். அப்போ எப்படி பண்ணீங்க? ஏன்னா 2 பேர் வாக்குகளும் வேணும், எல்லாத்துக்கும் சேர்த்து அரசியல் பண்ணணும். இது வந்து விஜய்க்கு ஒரு வீழ்ச்சியாக இருக்குமாம்மா? அவரை வந்து ஆதரிக்கும். ஆனால் லேடிஸுங்க ஃபுல்லாக ஆதரிப்பாங்க. அந்த ஒரு இது கொண்டு வந்தாருன்னு வச்சுங்க, கண்டிப்பாக. நீங்கள் ஏன் டாஸ்மாக் கடையை மூடணும்னு நினைக்கிறீங்கம்மா? நிறைய குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைங்க. பாதிப்பு. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் எந்த பழக்கமும் கிடையாது. இருந்தாலும் அடுத்தும் இப்போ எங்கள் வீட்லேயே ஒரு அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் தண்ணி அடிப்பாங்க. அப்போ என் பொண்ணுங்களாம் பாதிக்கிறாங்களே, என் வீட்டு பிள்ளைங்களாம் பாதிக்குதுங்க. என்னோட பொண்ணு பாதிக்குது, என்னோட அக்கா தங்கச்சிங்க அவங்களாம் பாதிக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் அந்த பழக்கம் கிடையாது. இருந்தாலும் அது ஒழிக்கணும். நல்லது. உண்மை. அது 100க்கு 100 உண்மை. அவர் செஞ்சால் இன்னும் சந்தோஷம் எனக்கு. நன்றிம்மா. அது வந்து ஆண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமாண்ணா? உண்மையை மட்டும் சொல்லுங்கண்ணா. உண்மை என்ன சொல்கிறது பாரு, இதுதான் உண்மையான கருத்து. இல்லை கண்டிப்பாக ஆதரவு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எல்லாம் புத்திசாலியாக இருக்காங்க. அது இப்போ டைம் வேறு குறைக்கிறாங்க. இது நல்ல விஷயம்தான், வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஒரு மது பிரியர், அதாவது ஒரு மதுபானம் குடிக்கிறவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் எப்படி ஃபீல் பண்ணுவார்ண்ணா? குடிக்கிறவன் எந்த டைம் போனாலும் அவன் குடிப்பான். சரி. நீங்கள் இப்போ 4 ஹவர் கொடுத்தாலும் அந்த 4 ஹவருக்குள்ளே போய் வாங்கி குடிச்சிருவான். அது வந்து குடிக்கிறவன் ரெகுலராக குடிக்கிறவனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி. ஆனால் வரும் சந்ததிகளை வந்து காப்பாற்றணுன்னாக்கா வேறு வழி இல்லை. ஆனால் விஜய் வந்து இந்த முடிவை வந்து திடீர்னு அவசரப்பட்டு எடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்களாண்ணா? அப்படிலாம் கிடையாது. சரியாக தான் எடுத்துருக்காங்க. சரியாக தான் எடுத்துருக்காங்க. வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மொதல் விஷயம் விஜய் இந்த முடிவு எடுத்தது ரொம்ப நல்லது. முதல்ல மது கடையை மூடணும், அதுதான் இது. விஜய் இந்த முடிவு எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கூட இருக்கிற பசங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது கெட்ட பழக்கம்லாம் இருக்கிற பசங்கள்லாம் இருக்கானுங்களாடா? அதெல்லாம் இருக்கானுங்க. சரி. ஆனால் இந்த மது கடையை ஒதுக்கிறது தான் இதாக இருக்கணும். ஏன் மது கடையை ஒழிக்கணுங்கிற? நீ வந்து அப்பா தாத்தா யாருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்கியா? எல்லாம் இல்லை, எங்கள் தெருவில் உள்ளவங்க எல்லாமே அப்படிதான். ஆண்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குமாண்ணா? ஆண்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு வர ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனாக ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உண்மையாக அந்த விஷயத்தை கேட்டோன்னு எப்படின்னா இருக்குது? இப்போ உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் கடையை மூடிட்டு எப்படி இருக்கணும்? நம்ம ஊர்லேயே மூடி இருக்காங்க. ஆக்சுவலி சிதம்பரம். சரி. இங்கேயே பஸ் ஸ்டாண்டில் கடையெல்லாம் சொன்ன அன்றைக்கே மூடிட்டாங்க. சரி. ஆனால் சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல கடைகள் இருக்கு. நம்ம தெரியுங்கனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க எங்கே விற்றாலும் போய் வாங்க தான் போகிறாங்க. சரி. அதனால ஃபுல்லாக மூடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஃபுல்லாகவே. ஆனால் நீங்கள் உண்மையாகவே அதுக்கு ஆண்கள் மத்தியில் உண்மை ஆதரவு இருக்குமா? கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன் பிரதர், இப்போ வர ஜென்ரேஷனில் கண்டிப்பாக. ஏன்னா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு யாரும் இப்போ குடிக்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனாக ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்கள் ஆதரவு? கண்டிப்பாா ஆதரவு தான். ஆதரவு. விஜயோட அந்த முடிவு நல்லது தான். நல்ல முடிவு தான். சாராய கடைகள்லாம் மூடுங்கன்னு விஜய் 717 கடையில் மூட சொல்லிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கம்மா? மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமா? கண்டிப்பாக ஆதரவு. சரி. ஏன் வந்து கடைகள்லாம் மூடணும்னு நினைக்கிறீங்க சார்? அது மூடினா தான் நிறைய பேர் அதனால அவங்களோட வாழ்க்கை போகுதில்ல. லேடிஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஜென்ஸ் எல்லாரும் வேஸ்ட்டாக அந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி தெரியுறாங்க. நீங்கள் பர்சனலாக வந்து யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் யாரோ? இல்லை, எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி யாரும் இல்லை. ஆனால் அக்கம் பக்கம் ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க. அதனால வந்து அவங்க ஃபேமிலி அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட பசங்களாம் கஷ்டப்படுறாங்க. அது பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லது. விஜய் இப்படி பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நல்லது. அவங்க பெரியவங்க குடிக்கிறதுனால அந்த வளர்கிற பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியல. அவங்க 15 வயசு 16 வயசில் வேலைக்கு போயிருந்துக்கிறது. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படியே கம்மியாயிடுதா. லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிறத விட வீட்டு வேலைக்கு இந்த ஏதாச்சும் மட்டமான வேலைக்கு போயிட்டு குடும்பம் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. இவங்க குடிக்காது இருந்தால் அந்த 500 ரூபாய் எடுத்துன்னு போய்ட்டு ஒயின் ஷாப்பில் கொடுக்குறாங்களா, அந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்லாம்ல வீட்டில். அதனால் அது சுத்தமாக இது பண்ணணும். அதேமாதிரி 15 வயசு பசங்க குடிச்சிட்டாங்கன்னா ரோட்டில் போகிற பொம்பளை பசங்களை அவங்களுக்கு அறியாத அந்த கண்ணு மறைச்சி அந்த தப்பு பண்ணுறாங்க. அது குடிக்காத இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றிங்க. இல்லை மூளை மலங்கி போய்டும். ஏற்கனவே இப்போ செல்லு வந்து சுத்தமாக போயிடுச்சு. இன்னும் குடியும் போயிடுச்சுன்னா அப்புறம் குழந்தைங்க பிறக்காது. அவங்களுக்கு ஒரு குடும்பமாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலினா என்னென்னு ஏற்கனவே பார்த்தீங்களா, ஒரு பையன் ஒரு பொண்ணு, சித்தப்பாயே இருக்க மாட்டாங்க, அத்தை இருக்க மாட்டாங்க. இனிமேல் அந்த முறை இல்லை. இப்போ இவனுக்கு சித்தப்பா இருக்காது, பெரியப்பா இருக்காது. அது இனிமேல் இந்த குழந்தைங்களே இவங்க பெற்றுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வாழவே முடியலன்னு இப்படி எப்படி குழந்தை பெற்றுப்பாங்க?
அந்த போதை இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த போதை இருந்து அப்பா அடிக்கிறதுனால அம்மா வேலை செய்ய வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியது இருக்குதுல்ல. அந்த பசங்களுக்கு படிப்பு கிடைக்கல, எல்லாமே கிடையாது. அவங்களுக்கு அப்பாவை பார்த்து கல்யாணமே பண்ணக்கூடாது, குடும்பமே வேணாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுது. அப்புறம் கலாச்சாரமே போயிடும், கல்யாணமும் பண்ணிக்காத வேறு மாதிரி ஆகிடும். திருடு போய் எல்லாமே இப்போ குடிக்கிறது காசெல்லாம் பக்கத்து வீட்டில் திருடுவாங்கல்ல, ரோட்டில் போகும்போது நகை போட்டு போனால் அத்து போயிடுவாங்க. அதுதான் நன்றிம்மா. சுத்தமாக ஒழிக்கணும் சார், உண்மையிலே சொல்கிறேன். குடிக்கிறவன் அங்கே ஓட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, அவன் செத்தா கூட போட்டும். இந்த பசங்க வரும்போது சாராயம்னா என்னன்னு தெரியக்கூடாது, கஞ்சானா என்னன்னு தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. ஏன்னா கெட்டு போகிறதுக்கு 1000 இருக்குது. இப்போ இதுவும் வந்துடுச்சுன்னா நிஜமாவே சொல்கிறேன், எது கொடுக்குறாரோ இல்லை, இதை ஒழிக்கணும். நன்றிம்மா. மூடணும். நீங்கள் வந்து ஏதாவது பெருசெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களாக்கா அந்த மாதிரி மது குடிக்கிறவங்க? ஆமாம், பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரால பாதிக்கப்பட்டிருக்கேன். சரி மூடணும். சரி, அந்த மாதிரி மூடிட்டா எவ்வளவு குடும்பம்? நல்லது தான், எல்லா குடும்பமும் நல்லது தான். முடிவு தான், சூப்பர். மதுபானங்களை மூடுறது ரொம்ப ஏன் மூடணும்னு சொல்கிறீங்கக்கா? நிறைய உற்பத்திப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாமே குடும்பம் இருக்கவங்க எல்லாம் பிளாட்பாரத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டம். அதனால தான் நீங்கள் வந்து நேரடியாக யாராவது இந்த மது குடிக்கிறவங்க வீட்லையோ இல்லை வெளியிலேருந்தோ பாதிக்கப்பட்டிருக்கீங்களாக்கா? நிறைய பாதிக்கப்படுறேன். எங்கள் மூத்தாரால் கூட நாங்கள் பாதிக்கப்படுறது. சரிக்கா. அவர் குடிச்சிட்டு வீழ்ந்து கிடப்பாரு. அது அவரை கூட்டின்னு வரதுக்கே இந்த 4 பேர். இப்போ அவரே கஷ்டப்படுறாரு, மதுபானம் மூடுறாங்களேன்னு. ஆனால் மூடி மக்கள் எல்லாம் நல்லானா எப்படி இருக்குங்கக்கா? இது மது பழக்கமே இல்லாமல் நம்ம மக்கள்லாம் மாறிட்டா நல்லதாச்சே. அவருக்கு நான் நன்றி சொல்லணும். மது பழக்கமே இல்லாமல் மூடிட்டாங்கன்னா அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றிக்கா. அவரை பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் எங்களால் பார்க்க முடியல. அவங்க எல்லாரோட சார்பாகவும் அவர் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நன்றி. நன்றிக்கா. நன்றி. இப்போ 717 கடைகளை மூடுறாரு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமாண்ணா? இல்லை, எல்லா கடையும் மூடுறாங்க. ஓகே, இப்போ மூடுறங்கிற பேரில் திரும்ப அதுக்கப்புறம் 4 கடை எக்ஸ்ட்ரா திறக்கக்கூடாது. சரி. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 4500 கடைங்கிறது அப்பயிலேருந்து அப்படி தான் இருக்கு. சரி. நிறைய சிஎம் வந்தோடனே மூடுறாங்க, ஆனால் திரும்ப கணக்கிறது அதே கணக்கு தான் வருது. ஆனால் 3 நாளில் விஜய் வந்து இல்லை எல்லாம் ஓகே, எல்லாம் நீங்கள் நம்பிக்கை தான் சார் ஓட்டு போட்டுருக்கோம் நாங்க. மூடக்கூடாது சரி அப்படின்னு நம்புறோம், பாப்போம். சரி. மூடணும், திருப்பி திறக்க கூடாது. எழுதுவ கடை மூடுறாங்களா, திருப்பி ஓபன் பண்ண கூடாது. ஏன் மூடணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். சரி, நீங்க ஏதாவது பையனே குடிக்கிறேன். சரி. மூணா நல்லதுதான், எல்லா குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க வந்து டைரக்டா அந்த மாதிரி யாராவது மது குடிக்கிறவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரு. சரி. எவ்வளவு பாதிப்பா இருக்கும்? அதை நிறுத்திட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கும். குடியால ஆளே இல்லையே, எங்க போனாருன்னு தெரியல. சரி. விஜய் இதை கொண்டு வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நல்லா தான் வந்தது. சரி. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் இது சாராயம் மூடணும், அவ்வளவுதான். முன்ன நல்லதுதான் நினைக்கிறீங்க? நல்லதுதான். ஆண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமாண்ணா? ஆண்கள் கண்டிப்பாக வருங்க, ஆதரவு வரும். ஏன்னு கேட்குறீங்களா? குடிச்சு அழிஞ்சிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா? எத்தனை உயிர் போகுது, எத்தனை அதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப குழந்தை குட்டியை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறது. ரொம்ப வரவேற்கிற பெஸ்ட் ஆச்சுங்க. பெஸ்ட் ஆச்சு, வெரி வஸ்ட் ஆச்சு. சரிங்களா? நல்ல ஒரு வரவேற்கிறதுங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நல்ல ஆட்சி கொஞ்சம் கொண்டு வராருன்னா வேற லெவலு. அவர் கொண்டு வரது நல்ல ஒரு ஆட்சி. அவர் கண்டிப்பா அவர் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. அவர் செய்யணும், நாங்க வாழ்த்துறோம். ஆனா வந்து சூப்பர் ஆட்சி. இனிமேல் ஜனங்க எல்லாம் சுதந்திரமா இருக்க போறோம். 3 டேஸ்ல வந்து 714 ஒன் ஷாப் மூடி இருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம். யாருமே இந்த மாதிரி பண்ணது இல்ல. ஒன் ஷாப் க்ளோஸ் பண்ணது கிடையாது. க்ளோஸ் பண்ணி ஆனா இப்படி பண்ணாங்கன்னா வந்து ஆண்கள் மத்தியில ஒரு விரக்தி ஏற்படாது. விரக்தி இருந்தாலும் பரவாயில்ல, இருந்து குடிச்சு சாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கட்டுமே. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும். அது வேண்டாம், அது ஒழிக்கணும். எப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா யாருமே கேட்கற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு குடும்பமே நாசம். என் குடும்பம் அதுல ஒரு உதாரணம் தான். எங்க வீட்டுக்காரு, என் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நான் பட்ட டேஷனா அலைஞ்சேன். ஆனா நாங்கெல்லாம் வந்து ரொம்ப இது. அதனால வந்து அது வரட்டும், கண்டிப்பா வரும். அவர் ஜெயிப்பாரு, ஜெயிக்கணும். எல்லாமே பண்ணி அவர் ஜெயிச்சு மேல வரணும். இன்னும் அவர் ஜெயிப்பாரு, இன்னும் இருக்கும், எல்லாமே பண்ணுவார் அவரு. அவர் சூப்பர். 20 வருஷம் ரசிக்க முடியாது. நீங்க பேசுறது நீங்க திருப்பூருங்க. சேம் ஃபீலிங். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆண்கள் மத்தியில ஒரு விரக்தி ஏற்படாத? ஏன்னா அந்த கடைகளுக்கு இதையே கண்டிப்பா அது விரக்தி இருக்குன்னா வந்து அந்த அடிக்டா இருக்காங்க, அவங்க யோசிப்பாங்க. பட் அதனால எத்தனையோ குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்க குடும்பம் சேர்த்தான். ஸோ எங்க டாடி ஆல்கஹால் அடிக்ட் தான். ஸோ நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்னு தோணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இது எல்லாத்தையுமே ஒரு மது விலக்கு கொண்டு வந்துட்டா குடும்பங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுறோம் நீங்க பாத்துக்கோங்க கேமரால. அதேதான் சேம் ஃபீல். வரவேற்கிறேன். பட் லாஸ்ட் 5 years இஸ் வெரி வஸ்ட். எனக்கு சுத்தமா அந்த ஆட்சியை பிடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு நான் ஓட்டடி எழுதி போட்டு எனக்கு கேன்சர் ஆச்சு. எது கேன்சர் ஆச்சு தெரியல, பட் எனக்கு கேன்சர் ஆச்சு. கஷ்டப்பட்டு ஓட்டடி எழுதி போட்டு ஓட் பண்ணிருக்கேன்.
குறைன்னு சொன்னோம். வந்துடுறேன். இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? ஆ. 2 நாள் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 சட்டம் கொண்டு வந்துட்டாரு, அடுத்து 2 சட்டம் கொண்டு வந்துட்டாரு. இன்னி மேல அவருக்கு சொன்ன சட்டம் எல்லாமே கொண்டு வந்துருவாரு. ஆனா இது சரியான முடிவு தான் நினைக்கிறேன். சரியான முடிவு தாங்க, சரியான முடிவு தான். இன்னும் 6 மாசத்துல 750 மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா முடிவு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாங்க, நல்லதுதான். அதுக்கு மக்கள் மாறிக்குவாங்க. அதுக்கு தான் கல்லுகள் என்னென்ன வச்சுருக்காங்களா, அதெல்லாம் மாறிக்குவாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து 4500 ரேப் கேஸ் மட்டுமே நமக்கு ஃபைலாக இருக்குது. எதுவுமே வெளில வரல. அதெல்லாம் இப்போ ரொம்ப சேஃபாக இருக்காங்க. சரி, எங்கள் வீட்டில் எங்கள் பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோதான். நன்றி ப்ரோ. தேங்க்யூ.